முருகன் பக்தர்கள் எல்லோருக்குமே வணக்கங்க. இந்த அம்மன் பாருங்கள், ஒரு 15 அடிக்கு இருப்பாங்க. இந்த அம்மா படுத்துட்ருக்க கோலத்தில் இருக்கிறாங்கங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. அவங்க பாதமே 5 அடிக்கு இருக்குங்க. ஒரு கையில் கத்தியும் இன்னொரு கையில் வந்து குங்கும கிண்ணமும் வச்சிட்ருக்காங்க. நான் எப்படி தான் இந்த கோவிலை மிஸ் பண்ணிட்டேனே எனக்கே தெரியலங்க. அந்த ஆற்காலில் 15 வருஷமும் கிட்டத்தட்ட 15 வருஷமாக இருக்கிறோம். ஆனால் நம்ம வீட்டு பக்கத்தில் தாங்க இருக்குது. ஒரு 1/4 கிலோமீட்டர் கூட இருக்காதுங்க. அவ்வளோ கிட்டக இருக்கிற கோவிலை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். இந்த கோவில் பேர் வந்து பெரிய ஆண்டவரின் கோயிலுங்க. தாழ்நூறு ஆற்காடுங்க இந்த லொக்கேஷனு. பக்கத்தில் இருக்கிற கோயிலை மிஸ் பண்ணிடுறோம் இல்லைங்களா? எங்கெங்கோ இருக்கிற கோயிலை வந்து ஓடி ஓடி போய் பார்க்குறோம். அம்மன் அவ்வளோ அருமையாக அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஆனால் கேமராவில் அவ்வளோ கிளியராக அம்மனை எடுக்கவே முடியலைங்க. இதுவும் இருந்துச்சுன்னா, இந்த கேமரா இருந்துச்சுன்னா பார்க்க முடியும் அம்மாவை. ஆனால் எங்களால் அவ்வளோதான் எடுக்க முடியுதுங்க. பக்கத்தில் முனீஸ்வரர் வந்து முனீஸ்வரர் கும்பிட்றவங்க குலதெய்வங்கள் இருக்கும் இல்லைங்களா? முனீஸ்வரர் அவங்க, கணிக்கலம்மா, 7 கண்ணிலங்கு சேர்ந்து கணிக்கலம்மா கோவில், ரேணுகம்பா கோவில், அரச மரம் இருக்குங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது அரச மரம். அங்கே வந்து காது குத்திட்டு கல்யாணம் கூட பண்ணுறாங்க. மண்டபம் கூட சூப்பராக இருக்குங்க. பரவாயில்ல, கல்யாணம் பண்ண அளவுக்கு மண்டபம் பெருசாகவே இருக்குங்க. நல்லா அருமையாக இருக்குங்க. நான் உண்மையாகவே அம்மனை பாருங்களேன், பார்க்க பார்க்க அப்படியே மனசு அப்படியே ஒரு மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? நம்ம ஒரு இது பார்க்கும்போது நம்மளை அறியாமே நம்ம கண்ணில் தண்ணி வரும்ன்ட்டு அந்த மாதிரி தான் இருந்ததுங்க. அந்த அம்மனை போய் பார்க்கும்போது சூப்பராக இருந்ததுங்க. நீங்கள் ஆற்காலில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க. அதோடு இன்னொரு அம்மனை காட்டுறேன் பாருங்கள். சொல்ல முடியல, அவ்வளோ சூப்பராக இருக்காங்க அம்மன்னு. நீங்கள் போய் பாருங்கள். இந்த கோவிலுக்கு ஏன் பெரிய ஆண்டவர்னு கோயில் பேர் வச்சுருக்காங்கன்னு தெரியல. அங்கே இருக்கிறவங்ககிட்ட கேட்டேன் நான். இந்த அம்மன் தான் பெரிய ஆண்டவர் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு டீட்டெயிலாக தெரியலங்க. அங்கே யார் போய் பார்த்து டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு தெரியல. அப்படி தெரிஞ்சால் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் கிளியராகவும் அந்த கோயிலோட பெருமைகள்லாம் நான் வந்து வீடியோவில் சொல்கிறேன். இந்த அம்மன் இந்த அரச மரத்துக்கு கீழே பிள்ளையாரும், இந்த பக்கம் நாகாலம்மன், இந்த பக்கமும் நாகாலம்மன் சிலையும் இருக்குங்க. அரச மரம் அவ்வளோ அப்படியே மனசுக்கு நிறைவாக இருக்குங்க. அவ்வளோ அருமையாக இருக்குது. இவங்க தான் கன்னிக்கல் அம்மான்னு சொல்லுவாங்க இல்லையா? 7 கன்னியங்கள் இருக்கிற கோவிலுங்க. அழகாக இருக்குங்க. சுற்றி நம்ம அந்த கோவிலில் நம்ம குலதெய்வங்க இந்த மாதிரி கன்னிக்கல் அம்மா, முனீஸ்வரர், அம்மன் இந்த மாதிரி நிறைய இருக்கிறவங்கெல்லாம் இங்கே ஒரே இடத்துல இருக்குங்க. ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த அம்மனை பாருங்களேன். ஒரு அம்மன் பார்க்கும்போது பயமாக இருக்கும். ஆனால் இவங்களை பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு நல்லா இருந்ததுங்க. அந்த சிரித்த மூஞ்சியோடு இருக்கிறதுனால இந்த அம்மன் பார்க்கும்போது பயம் இல்லை. ஆனால் ரொம்ப அருமையான சூழ்நிலை அழகாக கட்டியிருக்காங்க. நான் இவ்வளோ மிஸ் பண்ணது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் சொன்னேன், நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் போகலான்ட்டு. கண்டிப்பாக நான் அவங்களும் கூட்டிகிட்டு போய் நிறைய டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு உங்களுக்கு மறுபடியும் வீடியோ போடுறேங்க. இதுதான் அந்த கல்யாண மண்டபம். போதுங்க, ஒரு கல்யாணம் பண்ணுற அளவுக்கு பெரிய கல்யாண மண்டபம் தாங்க. காது குத்து ஃபங்க்ஷனு அன்றைக்குன்னு பார்த்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. அது ஏதோ ஃபங்க்ஷனு போலங்க, நிறைய பேர் இருந்திருந்தாங்க. என்னால் என்ட்ரன்ஸே எடுக்க முடியல. அதனால தான் பேக்கில் போகும்போது எடுத்தேங்க என்ட்ரன்ஸு. சூப்பராக இருக்குங்க கோவில். நீங்கள் மிஸ் பண்ணாமல் வாங்க. கண்டிப்பாக நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். எனக்கு தெரியுங்க, என்னை நம்புங்க. ஏன்னா அங்கே இருக்கிறவங்க என்கிட்ட இப்படி தான் சொன்னாங்க. நீங்களும் வந்து இந்த அம்மனை தரிசிச்சுட்டு போங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும். நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். முருகன் துணை உங்களுக்கு எப்போவுமே இருக்கும். அதே மாதிரி இந்த அம்மன் துணையும் உங்களுக்கு இருக்குங்க. நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க. இங்கே வந்து உண்மையாகவே எங்கள் கல்யாணம் ஆகுதுங்க வந்து போனால் கல்யாணம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நம்புங்க. முருகன் துணை